வெல்கம் டு ஆண்டர்கான். வெல்கம் டு ஆண்டர்கான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். அண்ணா வணக்கம். 2 நாட்களாக நாடாளுமன்றத்துல குறிப்பா ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் ஆபரேஷன் மகாதேவ் குறித்து தொடர்ந்து விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சு. வெங்கடேசன் அவர்கள் அது குறித்து பேசியதற்கு பிறகு அவருக்கு கொலை மிரட்டல் எல்லாம் வருவதாக தகவல் வந்திருக்கு. இந்த பின்னணியில நேற்று பிரதமர் நரேந்திர மோடி பேசும் பொழுது எந்த நாட்டின் தலைவரும் எனக்கு எந்த அழுத்தமும் தரவில்லை, பாகிஸ்தானுடைய விமான தளங்கள் இப்போதும் ஐசியூவில் இருக்கின்றன, நாம் கடுமையாக பதிலடி கொடுத்து அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை அழித்திருக்கிறோம் அப்படின்னு நீண்ட கால கேள்விக்கு நேற்று நாடாளுமன்றத்துல பதில் கொடுத்திருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இந்திரகுமார், 2 விஷயமா இதை பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பாஜக மிக ஆபத்தான ஒரு மலிவான ஒரு அரசியலை தொடர்ந்து செய்கிறார்கள். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களோ நானோ அல்லது தோழர் சு. வெங்கடேசனோ தோழர் கனிமொழி அவர்களோ அல்லது அண்ணன் ஆராசா அவர்களோ மரியாதைக்குரிய நம்முடைய அண்ணன் திருச்சி சிவா உள்ளிட்டவர்களோ அல்லது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தியோ யாரேனும் ஒருவர் பிரியங்கா காந்தியோ மோடியை நோக்கி கேள்வி எழுப்புகின்ற போதெல்லாம் இவர்கள் அதை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மோடியை நோக்கிய கேள்வியாக இவர்கள் அதை எதிர்கொண்டு பதில் சொல்வதில்லை. மாறாக அதை தேசத்திற்கு எதிரான கேள்விகளாக சித்தரிக்கிறார்கள். நீங்க தேசத்தையே கேள்வி கேட்டுட்டீங்க. பிரதமர் தானே தேசத்தின் பிரதிநிதி, அப்போ அவரை கேட்பது தேசத்தை கேட்பதுதான் அப்படின்னு பாஜகவினர் சொல்றாங்க. அது ஒரு பைத்தியகாரத்தனமான வாதம். இன்னைக்கு ஒரு பிரதமர் இருப்பார், நாளைக்கு இன்னொரு பிரதமர் மாறுவார். நேற்று ஒரு பிரதமர் இருந்தார். தேசம் எங்களுடையது, நம்முடையது, உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் சொந்தம் தேசம். நீங்க இன்னைக்கு அதனுடைய தலைமை பொறுப்புல இருந்து நீங்க நிர்வாகிக்கிறீங்க, அவ்வளவுதான். நாங்கள் கேள்வி கேட்பது நீங்க ஏன் சரியா நிர்வாகம் பண்ணலன்னு தான் கேட்கிறோம். நீங்க ஏன் சரியா நிர்வாகம் பண்ணல அப்படிங்கிற கேள்வியை கேட்பதே உடனே ராணுவத்திற்கு எதிராக பேசுகிறார்கள். இது ரொம்ப மலினமான கையெறு நிலையில் இருக்கக்கூடிய, வேற எதையுமே கையில் எடுக்க தெரியாத ஒருவன் தேசபக்தியை கையில் எடுத்துக்கொண்டு அனைத்து கேள்விகளையும் எதிர்கொள்ள முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தேசபக்தியை கையில் எடுத்துக்கொண்டு மிரட்டக்கூடிய ஒரு கேவலமான ஒரு போக்கை நீங்க பாஜக கையாளுகிறது. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒன்று. நம்ம 2ஆ பிரிச்சு பேசுவோம். நம்முடைய பகை நாடு, நம்முடைய எதிரி நாடு, அதன் மீது மோடியாக இருக்கலாம், மன்மோகன் சிங்கா இருக்கலாம், வாஜ்பாயா இருக்கலாம், அண்ணன் இந்திரா காந்தியா இருக்கலாம், யார் ஆட்சி காலத்தில் அந்த பகை நாட்டின் மீது நடத்துகின்ற தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த பகை நாட்டிலிருந்து நமக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல்கள் முறியடிக்கப்படுகின்ற பட்சத்துல நாம் அத்துணை பேருக்கும் எழுந்து நின்று சல்யூட் அடிக்கிறோம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்முடைய ராணுவ வீரர்களோடு நாம் உறுதியாக நிற்கிறோம். அதுல ஒரு விழுக்காடு மாற்று கருத்து கிடையாது. நம்முடைய ராணுவம் அவ்வளவு தியாகம் நிறைந்தது, வீரம் நிறைந்தது, அதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. இங்க பிரச்சனை அது அல்ல. நம்முடைய ராணுவ வீரர்கள் நடத்திய தாக்குதலை பத்தி யாருமே கேட்கல. அதல்ல பிரச்சனை. 3 பிரச்சனை நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் பிரச்சனை, நேற்று திரு ஆராசா அவர்கள் எழுப்பிய மிக முக்கியமான கேள்வி. அமெரிக்க துணை அதிபர் பாகிஸ்தான் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக எச்சரித்தார் என்று நான் சொல்லல, உங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்று நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார், எடுத்து ஆதாரத்தை கட்டுறாரு. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு, எப்ப அமெரிக்க துணை அதிபர் கூட்டி எச்சரிக்கிற இடத்துலதான் நம்முடைய உளவுத்துறை இருக்கிறதா? இப்ப நம்முடைய உளவுத்துறை முதல்லயே இது தெரியாதா? அமெரிக்காக்காரன் சொல்லித்தான் நமக்கு தெரியணுமா? இது யாருடைய தோல்வி? இது அரசினுடைய அட்டர் பிளாப், உளவுத்துறையினுடைய தோல்வி, ஒன்றிய உளவுத்துறையினுடைய தோல்வி. இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா இதுக்கு கடைசி வரைக்கும் பதிலே வரல. சரி, ஓகே. அதுக்கப்புறம் அவன் உள்ள வந்துட்டான், தாக்குறான். யாரு இவன்? இது இந்த பிரச்சனை வந்த பிறகு, தட் மீன்ஸ் இவர்கள் பஹல்காம் தாக்குதல் நடந்த பிறகு, அதுக்கப்புறம் நடந்த தாக்குதல் குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்க அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா பஹல்காம் தாக்குதல இருந்து இந்த கேள்வி என்ன எழுகிறதுனா, எப்ப அவன் எங்கிருந்து வந்தான், எங்க போனான், யார் யார சந்திச்சான், அந்த பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவியது யார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த அரசு விடை சொல்லணுமா இல்லையா? ஏங்க அவன் இந்த வழியா ஊடுருவினான், இந்த வழியா தப்பிச்சு போயிருக்கிறான், இன்னார் உதவி பண்ணிருக்கிறாங்க, இவன் தான் ஆயுதம் கொடுத்திருக்கிறான். இந்த போன்ற எந்த கேள்விகளுக்கும் அரசிடம் என்ன தெரியல, தெளிவான பதில்கள் இல்லை. இதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதைத்தான் நேற்று ஆராசா சொல்லுகிறார். வாஜ்பாய் ஆட்சி காலத்துல நீங்க இதே மாதிரி நாம தாக்குதல் நடத்திய போது அன்னைக்கு நம்ம அந்த அரசு, வாஜ்பாய் அரசு என்ன செஞ்சாங்க? நாடாளுமன்றத்துல ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணாங்க. இதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அறிக்கையை சப்மிட் பண்ணாங்க. என்ன நடந்துச்சு என்பதை பற்றி அவர்கள் தெளிவாக விளக்கினார்கள். நீங்க அதை விளக்கவே உங்களால தயாரா இல்லைங்கிறது அடுத்த குற்றச்சாட்டு, மிக பிரதானமான குற்றச்சாட்டு. இதெல்லாம் விடுங்க, நீங்க என்ன பண்ணீங்க, என்ன வந்தாங்க? சரி, அவன் வந்தான், இங்க இருக்கிறவர்களை சுட்டு கொன்று விட்டான். நேற்றே நாடாளுமன்றத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா பிரியங்கா காந்தி பேசிக்கிட்ட போது ஹிந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று அங்கிருந்து சொல்லிட்டார். அவர் இந்தியர் கொல்லப்பட்டனர்,
இந்தியர்கள் கொல்லப்பட்டனர் என்று சொல்லிட்டாங்க. அவங்க திருப்பி திருப்பி ஹிந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல்! இந்துக்களும் இஸ்லாமியர்களுக்கு இடையிலான சண்டையா இது? இது இஸ்லாமிய ஹிந்து சண்டையா? அது எப்படி இப்படி மாத்தணும்னு நினைக்கிறதே ஒரு ஆபத்தான போக்கு இல்லையா? இந்திய இறையாண்மைக்கு எதிரானது இல்லையா? இல்ல, அமித்ஷா பேசும் பொழுது இந்த தீவிரவாதிகளுக்கு அங்க இருக்கிற ஒரு இஸ்லாமியர் பெயரை சொல்லி அவர் வீட்டில் தான் அடைக்கலம் கொடுத்திருந்தார்கள்ன்றத போற போக்குல சொல்றாரு. அது கடந்து போற செய்தி தானே? அதை எப்படி புரிஞ்சு? இல்லைங்க, அது யாரா இருந்தாலும் இஸ்லாமியரா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், பிரச்சனை இல்லைங்க. என்னுடைய நாட்டிற்கு எதிராக வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் பயங்கரவாதிகள். அவர்களை நீ சுட்டு கொள்ளு, இல்லைன்னா பிடிச்சு உள்ள போடுங்க, நீங்க அடிச்சு கொள்ளுங்க, எங்களுக்கு கவலை இல்லை, நீங்க விடுங்க. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் என்ன சொல்றேன், அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க இந்த சண்டை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான சண்டை, ஹிந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான சண்டை இல்ல. முதல்ல அதை திருப்பி திருப்பி பதிவு பண்ணணும். நம்ம ஹிந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான சண்டையா இருந்தா இங்கிருந்து சுற்றுலா பயணிகள் சென்றார்கள் அல்லவா, அவர்களுடைய மொழியில சொல்லணும்னா ஹிந்துக்கள் அப்படி வச்சுக்கோங்க, அவர்களை காப்பதற்காக உயிர் நீத்தானே ஒரு குதிரை ஓட்டி, அவர்களுடைய மொழியில அவன் இஸ்லாமியன். நம்முடைய பார்வையில தன்னுடைய சக இந்திய சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பதற்கு ஒரு இந்தியன் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறான். அப்படித்தானே? நீங்க ஆனா நாடாளுமன்றத்தில் என்ன செய்றீங்க? ஹிந்து முஸ்லிம் பிரச்சனையை பேசுறீங்க. இது எல்லாத்தையும் விடுங்க. இதை தாண்டி பிரதான சிக்கல் எங்க நிக்குது? நேற்று ராகுல் காந்தி பேசுகிற வரை நாடாளுமன்ற வளாகத்திற்குள், அந்த மைய மண்டபத்திற்குள் பிரதமர் மோடி வரவே இல்லை. அவர் அவருக்கான ஊக்கப்பட்டிருக்கக்கூடிய அறையில் அமர்ந்து அவருடைய ஸ்பீச்சை கேட்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த செய்தி. ஊடகங்களில் அதான் வந்துச்சு. ராகுல் காந்தி பேசி முடித்ததும் உள்ள வர்றாரு மோடி. ஏன்? ஒரு எல்ஓபி பேசும்போது உங்களால உள்ள இருக்க முடியாதா? இருந்து கேட்க மாட்டீங்களா? அதுக்குதானே ஓட்டு போட்டிருக்கோம், அதான ஜனநாயகம். இல்ல, சரி, வந்த பிறகு வழக்கம் போல வாயில வட சுட்டீங்க. ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள். இப்ப நான் கேட்கிறேன், சாதாரண ஒரு இந்திய குடிமகனா நான் கேட்கிறேன், நான் நாளைக்கே பாஜக சேர தயாரிங்க. இதை மட்டும் செஞ்சுட்டாங்க, மோடி இதை செஞ்சுட்டாங்கன்னா நான் பாஜக சேர்ந்துடுறேன். சீரியஸா சொல்றேன். ட்ரம்ப் சொன்னது தவறு, ட்ரம்ப் பொய் சொல்லுகிறார், சொல்லுங்க, துணிச்சல் இருந்தா மோடிக்கு. நான் சொல்லித்தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை நிறுத்தின என்று 25 தடவைக்கு மேல சொல்லிட்டாரு ட்ரம்ப். நேற்று ராகுல் காந்தி 29 சொன்னார் நினைக்கிறேன். 29 தடவை தாண்டி போகுது. அப்ப 25 முறைக்கு மேல ஒரு அமெரிக்க அதிபர் சொல்லுகிறார், நான் சொல்லித்தான் நீங்க 2 பேரும் சண்டையை நிப்பாட்டினீங்க, அதுக்கு காரணமே வர்த்தகம், இல்லைன்னா நான் வர்த்தகத்துல கை வைப்பேன், உங்களுடைய வர்த்தகத்தை காட்டி நம்மை மிரட்டி இருக்கிறது அமெரிக்கான்னு சொல்லிக்கிட்ட பொழுது ஒரு இந்திய குடிமகனாக எனக்கு அது எவ்வளவு கோபத்தையும் அவமானத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்க அதிபர் யாருங்க என்னை மிரட்டுறதுக்கு? அப்ப வீறு கொண்டு எழுந்திருக்கணும் நம்முடைய பிரதமர். Who are you, Mr. Trump? நீங்க யாரு எங்களுக்கு போற நிறுத்த சொல்றதுக்கு, உத்தரவிடுறதுக்கு? எங்க நாட்டு குடிமகனை அவன் பாகிஸ்தான்ல இருந்து பயிற்சி பெற்று கொண்டுட்டு போவான், நாங்க வேடிக்கை பார்க்கணுமா? நீ சொன்ன போற நிறுத்தணுமா? அப்படிலாம் முடியாது. அவனை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி இருக்கணும் என் பிரதமர். நான் கைத்தட்டி இருப்பேன், நான் கைத்தட்டி சூப்பர் அப்படின்னு இருப்பேன். ஆனா மாறாக நம்ம பிரதமர் ட்ரம்ப்ங்கிற பேரே சொல்ல மாட்டேங்கிறது. அப்ப ட்ரம்ப பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? அமெரிக்கா பார்த்து பயப்படுறீங்களா? அப்புறம் என்ன 56 இன்ச்சு பிரதமர் அப்படிங்கிற கேள்வியை தான் நேற்று எதிர்கட்சிகள் அங்கே எழுப்பினார். நமக்கும் 2 விஷயம் தான் இந்திரா. இவங்க அடிச்சதுல, இவங்க போய் பாகிஸ்தானுக்குள் புகுந்து பயங்கரவாத முகாம்களை அழித்தொழித்ததெல்லாம் மகிழ்ச்சி, பாராட்டத்தக்கது, போற்றத்தக்கது. ஆனா அமெரிக்கா அதிபர் சொல்லுகிறாரே, நீங்க ஏன் அந்த ஒரு கேள்விக்கு ட்ரம்ப்ங்கிற ஒரு வார்த்தை, நீங்க ஒண்ணு தெரியுமா? ட்ரம்ப்ங்கிற வார்த்தை மட்டும் இல்ல, இதுவரைக்கும் நம்முடைய பிரதமர் சீனாங்கிற வார்த்தையை உச்சரிச்சதே இல்லை. சீனாக்கான இந்தியாவுக்குள்ள ஊடுருவி ரோடு போட்டு வீடு கட்டி ஒரு குடியிருப்பே அவர் கட்டிட்டாங்க. சீனாவை கண்டிக்கிறேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல சொல்லி மொத்த பேரும் கேட்கலாம், மொத்த தேசமும் கேட்கிறது மோடியை பார்த்து, சீனாவை கண்டிக்கிறோம் சொல்லுங்க மிஸ்டர் மோடின்னு. சொல்லவே மாட்டேங்கிறாரு. சரி, இதை விட நான் இன்னும் ரொம்ப உள்ள போய் நுண்ணரசியலா சில விஷயங்கள் நேற்று நாடாளுமன்றத்தில் நடந்து நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் பேரலை நேயர்களுக்கு. இப்போ அதுல சு வெங்கடேசன் ஒரு முக்கியமான விஷயத்த சுட்டி காட்டிக்கிறார். IMF இல்லையா? IMF கடன் கொடுக்கிறது, நிதி கொடுக்கிறது யாருக்கு? பாகிஸ்தானுக்கு. அதை நிறுத்த சொல்லி இந்தியா கேட்கிறது. அதுல அவர் சொல்றாரு, அதுல அந்த முக்கியமான ரோல் வகிக்கக்கூடிய 25 நாடுகள் IMFல, 25 நாட்டில் ஒரு நாடு கூட நமக்கு ஆதரவாக இல்லை. உலக வரைபடத்தில் இருக்கும் அனைத்து நாடுகளுக்கும் சென்று வந்து விட்டார் நம்முடைய பிரதமர் மோடி. எந்த நாட்டினுடைய ஆதரவையும் நம்மால் பெற முடியவில்லையா நமக்காக?
அப்ப நம்ம வெளியுறவுத்துறை கொள்கையை எவ்வளவு தூரம் நம்ம தோற்று போயிருக்கிறோம்? வெளியுறவு கொள்கையில நம்ம தோற்று போயிட்டோம் தானே. பாகிஸ்தானுக்கு ஆதரவா கூட 10 நாடு இருக்குது, நமக்கு ஆதரவா நாடு இல்லைன்னா நீங்க அதை உருவாக்கி இருக்க வேண்டியது அல்லவா உங்களுடைய கடமை? இல்ல, உங்க வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்த நாட்டின் உங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை நம்பாம வெளிநாட்டு பிரச்சாரத்துக்கு ஏன் பலியாகிறீங்கன்னு கேக்குறாரு அமித்ஷா. இல்லங்க, இந்த பேச்சே பேசக்கூடாதுங்க. இது என்ன பேச்சு? உங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை நம்பாம என்ன? வெளிநாட்டுடைய பிரச்சாரத்துனா யாருடைய பிரச்சாரத்துக்கு? யார சொல்றாரு? பாகிஸ்தான சொல்றாரு. இல்ல, பாகிஸ்தானுடைய பிரச்சாரத்துக்கு யாருமே இங்க பலியாகல. அதுதான் சொல்றேன். அது ரொம்ப கிளவரா அவர் மொட்டையா அப்ப கூட அமெரிக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறார் பாருங்க. அதனாலதான் நான் கேட்கிறேன். பாகிஸ்தான் சொன்னதை பற்றி இங்க யாருமே நம்பலையே. பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எதிராக பொய்களை கட்டவிழ்த்து விடும். அது என்னுடைய பகை நாடு. நான் சத்தமா சொல்றேன், எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது என்னுடைய பகை நாடு. என் நாடு அமைதியா இருப்பதை விரும்பாது. என் நாடு, என் தேசம் வளர்வதை அது விரும்பாது. எனக்கு பாகிஸ்தானை பத்தி இங்க அது பொய் தான் சொல்லும். பாகிஸ்தான் சொன்னதை பத்தி நாங்க யாரும் எடுத்து பேசல. யாராவது பேசினா நான் வன்மையா கண்டிக்கிறேன். பேச்சு அமெரிக்காவை பற்றி, உங்கள் நண்பர் ட்ரம்ப பற்றி. உங்கள் நண்பர் ட்ரம்ப் சொல்றார். அதுக்கு என்ன பதில்? இதுதான் பிரதான கேள்வி. அப்புறம் நுண் அரசியல் ஒண்ணு என்னன்னா, நீங்க எந்த நாட்டோடையும் நமக்கு என்ன இல்ல இணக்கமான போக்க உருவாக்கலையா அப்படிங்கிற கேள்வி எங்க இருந்து வருதுன்னா, ட்ரம்ப் அமெரிக்காவுடைய ராணுவத்தினுடைய மிக உயரிய பொறுப்பில் இருப்பவரை அழைத்து அதுக்கப்புறம் அங்க விருந்து கொடுத்துட்டு இருக்காரு. பயங்கரவாத இது பயங்கரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் என்றுதான் எல்லா நாடும் சொல்கிறதே தவிர, எந்த நாடும் பாகிஸ்தான் செய்யக்கூடிய செயல் பயங்கரவாத செயல், அதை நாங்கள் கண்டிக்கிறோம்னு குட்டி நாட்டுல இருந்து பெரிய நாடு வரைக்கும் யாருமே சொல்லல. யாரையும் உங்களால சொல்ல வைக்க முடியல. அப்ப இது என்ன மாதிரியான போக்கு? அப்போ நமக்கு ஆதரவாக சர்வதேச அரங்கில் நமக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதில் நம்முடைய வெளியுறவுத்துறை, நம்முடைய மோடி தோற்று போய்விட்டார்கள், தவறிவிட்டார்கள். முதல்ல இருந்தே எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்முடைய உளவுத்துறையினுடைய தோல்வி, அவன் உள்ள நம்மள என்ன செஞ்சுட்டான், கொன்னு குமிச்சிட்டு போயிட்டான். அப்ப அங்க உளவுத்துறையினுடைய தோல்வி இருக்குது, பாதுகாப்பு துறையினுடைய தோல்வி இருக்கிறது. அந்த இடத்தில் ஏன் பாதுகாப்பு வீரர்களே இல்லை என்ற கேள்வி வந்துச்சு. அப்ப பாதுகாப்பு வீரர்கள் அங்க இல்ல, இது அப்ப உளவுத்துறை தோத்துருக்கு, பாதுகாப்பு தோத்துருக்கு. சரி, அதுக்கப்புறம் நீங்க திருப்பி அடிச்சீங்க. ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட்டோம். நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் சொல்லி போராடி பாட்டினேன்னு ட்ரம்ப் சொல்றாரு. அதுக்கு நீங்க இதுவரைக்கும் பதில் சொல்லல. 4-5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்று ட்ரம்ப் சொல்லுகிறார். மொட்டையா சொல்லிட்டு போறாரு. அது இந்தியா விமானமா பாகிஸ்தான் விமானமான்னு சொல்ல மறுக்கிறார். அப்ப உள்ளபடியே நம்முடைய நாட்டினுடைய தலைவர் என்ன செய்யணும்? இப்போ எனக்கு பொருள் எவ்வளவு வேணாலும் இழக்கலாங்க. பாகிஸ்தானுடனான போரில் நம்முடைய பொருளை எவ்வளவு வேணாலும் இழக்கலாம். ஒருவேளை இந்திய வீரர்கள் யாரேனும் பலியாகி இருந்தால் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாவது நம்முடைய கடமை அல்லவா? அப்ப அதையாவது நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய தேவையும் கடமையும் பிரதமருக்கு இருக்கிறது என்றுதான் நேற்று எதிர்கட்சிகள் இந்த கேள்வி எழுப்புகிறார்கள். அப்ப இதை நீங்க அதெல்லாம் கிடையாதுன்னு மட்டும் சொல்றாரு தவிர, இப்படி எடுத்துக்கிறேன், மோடி ஊழல் செய்தார் அப்படின்னு யாரோ ஒருத்தர் குற்றம் சாட்டுறாரு. நாடாளுமன்றத்திலே ராகுல் காந்தி குற்றம் சாட்டுகிறார்னு வைங்க, அல்லது நாளைக்கே மோடி பெரிய ஊழல்வாதி, மோடி என்கிட்ட அமெரிக்கால நிறைய ஊழல் செஞ்சுட்டு போயிட்டாருன்னு ட்ரம்ப் சொல்றாருன்னு வைங்க, மனசாட்சிப்படி சொல்லுங்க, பாக்குற நேர்கள்னு சொல்லிட்டு இந்திரகுமார் சொல்லிட்டோம். மோடியும் பாஜகவும் அதை கண்டிக்குமா இல்லையா? மோடியை பற்றி அவதூறாக சொல்லுகிறீர்கள். மோடி எங்கெங்க உங்ககிட்ட காசு வாங்கினாரு? மோடியை பத்தி ஏங்க இப்படி பேசுறீங்க? ட்ரம்ப் சொல்றது தப்பு சொல்லுவீங்கல்ல. அப்ப மோடியை பற்றிய ஒரு தவறான செய்தி ஒருவேளை ட்ரம்ப் சொன்னால் நிச்சயமா நீங்க மறுப்பு சொல்லுவீங்க. ஆனால் என் தேசத்தை பற்றி ட்ரம்ப் ஒரு தவறான தகவலை சொல்லுகின்ற பொழுது நீங்க மறுக்க மாட்டீங்கன்னா அது என்ன தேசபக்தி? அது போலி தேசபக்தி இல்ல. அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க. ஆனா இவ்வளவுக்கும் நடுவுல மீண்டும் நேற்று நாடாளுமன்றத்துல இந்திரா காந்தி குறித்தும் அல்லது நேரு குறித்தும் வரும் பொழுது என்ன சொல்லிடுறாங்கன்னா, இது எதுவுமே நடந்திருக்காது, நீங்கள் பாகிஸ்தான் பிரிவினையை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் அங்கிருந்து தொடங்குகிறது, நாங்கள் அதை சரி செய்ய போராடுகிறோம், நேருதான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை விட்டு கொடுத்தார், அந்த விட்டு கொடுத்ததை சிம்லா ஒப்பந்தம் போடும்போது அதை திருப்பி கேட்க கூட அவரால் முடியல அப்படின்னு மீண்டும் நேருவிலிருந்தே அந்த வரலாற்றை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவை குறிப்பில் அவையெல்லாம் பதிவாகி கொண்டே இருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆடத் தெரியாதவர்கள் தெருக்கோணல் என்று சொன்னதை போலத்தான் இது இருக்கிறது.
திருப்பி உங்க கையில 10 வருஷம், நீங்க 5 வருஷம் தான் கேட்டீங்க, 5 வருஷம் கொடுங்க, எல்லா தப்பையும் நான் சரி செய்றேன். நீங்க இதெல்லாம் தப்புன்னு வச்சுக்கிடுவோம் ஒரு வாதத்துக்கு, இதெல்லாம் தப்புன்னு வச்சுக்கிட்டா 5 வருஷம் போது நான் அவ்வளோத்தையும் சரி செஞ்சிருவேன். நீங்க 11ஆவது வருஷம் முடிய போகுது, இன்னும் நேருட்ட போய் வண்டி நிப்பாட்டீங்கன்னா, அன்னை இந்திரா காந்தி பாகிஸ்தானுடன் போர் தொடுத்து பங்களாதேஷ் என்ற ஒரு நாட்டையே உருவாக்கி கொடுத்தார். என்ன அடி அடிச்சாங்க அப்ப இல்லையா? நீங்க வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கின்ற போதுதான் காந்தகாருக்கு விமானம் கடத்தப்படுகிறது. வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கின்ற போதுதான் நாடாளுமன்றத்துக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி செய்தார்கள் பயங்கரவாதிகள். மோடி பிரதமராக இருக்கின்ற போதுதான் தொடர் தாக்குதல்கள், புல்வாமா, உரி. 2021 பிறகு மட்டும் 25 தாக்குதல் நடந்திருப்பதாக நேற்று நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்கள் எதிர்கட்சிகள். எல்லாம் ஆதாரத்தோடு தான் பேசுறாங்க. சத்யபால் மாலிக் வெளிப்படையாக சொல்லுகிறார், நான் எவ்வளவு எச்சரித்தேன், கேட்கல, கேட்டிருந்தாங்கன்னா புல்வாமா தாக்குதலே நடந்திருக்காது என்று சொல்கிறார். அப்ப அதெல்லாம் பத்தி பேசுங்கன்னா திருப்பி நான் நேருக்கு கொண்டு போய் வண்டி நிப்பாட்டுவேன்னா, பிரிவினைக்கு யார் காரணம் என்றால் நம்ம அது பேசணும் தனியா. சாவர்கர் தானே காரணம். சாவர்கர் என்ன பேசினார்? சாவர்கரும் முகமது அலி ஜின்னாவும் தான் பிரிவினையில் உறுதியாக இருந்தார்கள். காந்தி நேருமா பிரிவினையில் உறுதியாக இருந்தார்கள். நேரு கடுமையாக எதிர்த்தார்கள் தேசம் பிளவுபடுவதை. காந்தி உண்ணாவிரதம் இருந்தார். சாவர்கர் இந்தியாவையும் இப்ப இஸ்லாமியர்களுக்கு என்று தனி நாட்டை பிரிச்சு கொடுத்துருங்கன்னு சொன்னது சாவர்கர், இந்து மகாசபா. இன்னொரு பக்கம் முகமது அலி ஜின்னாவும் கேட்டார். அந்த பக்கம் முகமது அலி ஜின்னா, இந்த பக்கம் சாவர்கர். நீ அவங்கதான் ஒரு இந்து மகாசபாவும் இந்துத்துவவாதிகளும் அந்த பக்கம் முகமது அலி ஜின்னாவும் தான் உறுதியா இருந்தாங்க நாட்டை பிரிப்பதுல. நேருவும் காந்தியும் காங்கிரசும் என்னைக்கு அதுக்கு உடன்பட்டுச்சு? காங்கிரஸ் செய்த தவறுகள் வேறு நிறைய இருக்கு, வரலாற்று தவறுகள், அதை பேசலாம் வேற. ஆனால் தேசம் பிளவுபடுவதை ஒருவரும் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு விரும்பவில்லை, அன்னை இந்திரா காந்தி விரும்பவில்லை. என்ன மாதிரியான இது? அதான் சொல்றேன்ல, எல்லாவற்றுக்கும் கொண்டு போய் இன்னும் மக்களை ஏமாற்றணும், மதத்தின் பேரால் மக்களை ஏமாற்றணும், போலி தேசியவாதத்தை சொல்லி மக்களை ஏமாற்றணும், போலி தேசபக்தியை ஊட்டி மக்களை ஏமாற்றணும். அப்படியே நீங்க ஏதாவது கேள்வி கேட்டுட்டீங்கன்னா நோ கத்தி எனத்தையா சொல்லி இது ரொம்ப அருவருப்பாவும் ஆபத்தாவும் போது மக்கள் நின்று நிதானமாக சிந்திக்கணும். இது மக்களுக்கு வெறும் உணர்ச்சிகளை தூண்டி உண்மைகளை மூடி மறைத்து போலியான தேசபக்தியை காட்டி மக்களை நீண்ட காலம் ஏமாற்ற முடியாது. உண்மையான தேசபக்தி என்பது இந்த தேசத்திற்கு எதிராக ட்ரம்ப் சொன்னதை கண்டிப்பது. அது இந்த தேசத்திற்கு எதிரான கருத்து இருக்கிற ரொம்ப சாதாரண கருத்து இல்ல. தேசத்திற்கு எதிரான நான் கேட்கிறேன், மோடியால ஒரு ட்வீட் போட முடியுமா? நான் சொல்லித்தான் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் பின்வாங்கின, மோடியை சொல்லுங்க, ஒரு ட்வீட் போடுங்க, அடுத்த நாள் ட்ரம்ப் பதில் சொல்றாரா இல்லையான்னு பார்ப்பேன். எப்படி முடியும்? இது ஆபத்தான போக்கு. அவர்கள் அதை செய்கிறார்கள். அதற்கு நிச்சயமாக மக்கள் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவார்கள். தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து கீழடி விவகாரமா இருக்கட்டும், இந்தி திணிப்பாக இருக்கட்டும், நிதி பகிர்வாக இருக்கட்டும், பல்வேறு விவகாரங்கள்ல தமிழ்நாட்டின் குரலாக, இந்தியா கூட்டணியினுடைய தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக சு. வெங்கடேசன் அவர்கள் பல விஷயங்களை நாடாளுமன்றத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறார். அவருக்கு கொலை மிரட்டல் அப்படின்ற தகவல் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. ஆசிரியர் அதை கண்டித்திருக்கிறார், பலரும் அதை கண்டித்திருக்கிறாங்க. இது என்ன நடக்குது? அவருக்கு பின்னாடி என்ன நடக்குது? இதை எப்படி? அவருக்கு மட்டுமல்ல, பலரும் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கலாகத்தான் இது இருக்கிறது. நீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோடியை கேள்வி கேட்டீங்கன்னா, அல்லது பஹல்காம் தாக்குதலை ஒட்டி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த டயத்துல நிறைய அலைபேசி அழைப்புகள் இந்த மாதிரி எனக்கும் சமூக வலைதளங்கள்ல மிரட்டல்கள் நீங்க எல்லாருமே எதிர்கொண்டிருப்பீங்க. இது சமூக வலைதளங்களை மிரட்டுவது, இதை தொடர்ச்சியாக செய்கிறார்கள். நம்ம கேட்ட கேள்வி 2-3 கேள்விதான், ரொம்ப நியாயமான கேள்விதான் அதுல வச்சோம். என்ன கேள்வி வச்சோம்? அங்கே ஒரு இஸ்லாமிய குதிரை ஓட்டியும் தன் உயிரை கொடுத்திருக்கிறான், நீங்க அவனை இந்தியனா பாருங்க, இஸ்லாமியன்னு பார்த்து இதெல்லாம் ரொம்ப அருவருப்பான அரசியல நீங்க செய்றீங்க அப்படிங்கறத நம்ம சுட்டி காட்டியிருந்தோம். கொந்தளித்தார். புல்வாமால இருந்து ஒன்னொன்னா சுட்டி காட்டி கேள்வி எழுப்பணும். இன்னும் எத்தனை உயிர்களை நாங்கள் இழப்பது இந்த நாட்டில், பலி கொடுப்பது அப்படின்னு கேள்வி கேட்டோம். உடனே ஆரம்பிச்சிடுறது. இது சு. வெங்கடேசன் அவருடைய கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் வரக்கூடிய என்ன சொல்றது, அவர்கள் எப்பவுமே பண்றதுதான் மிரட்டல்களால் சமூக நீதி கருத்துக்களை ஒருபோதும் ஒடுக்கிவிட முடியாது. கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், திராவிட இயக்க சிந்தனையாளர்களாக இருக்கட்டும், பெரியார், மார்க்ஸ், நம்முடைய அண்ணல் பாபா சாஹேப் அம்பேத்கர் உள்ளிட்டவர்களை வாசித்த உள்வாங்கிய எவர் ஒருவரும் இது போன்ற மிரட்டல்களுக்கு அஞ்ச போவதில்லை, அஞ்ச மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு புரிவதில்லை. அதான் பிரச்சனை.
நல்ல தோழர் சு வெங்கடேசனா இருக்கட்டும் அல்லது மற்றவர்களாக இருக்கட்டும், இது போன்ற மிரட்டல்களுக்கு அவர்கள் அஞ்ச போவதில்லை, அஞ்ச மாட்டார்கள். இன்னும் வீரியத்தோடு அவர்கள் அதை எதிர்கொள்வார்கள். இது நாட் ஒன்லி சு வெங்கடேசன், இது தொடர்ச்சியாக 2014 மோடி எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாரோ அப்பத்திலிருந்து இது ஆரம்பிச்சிருச்சு. ஊடகங்களில் இருக்கக்கூடிய நெறியாளர்களை மிரட்டுவது, ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளுக்கு எதிராக மிரட்டல் போக்கை கையில் எடுப்பது, சமூக வலைதளங்களில் மிரட்டுவது, சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிடுபவர்களின் மீது மிரட்டல் போக்கை கையாளுவது, பொதுக்கூட்ட மேடைகளில் மொத்தத்துல எழுதுறவங்க, பேசுறவங்க, கருத்துக்களை அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பவர்கள், அவர்களை நோக்கி கேள்வி எழுப்பவர்கள் எல்லோரும் மிரட்டலுக்கு உள்ளாக்கப்படுவது அப்படிங்கிறது இவர்கள் வளமையாக இப்பொழுது அதை ஒன்னா ஆக்கிட்டாங்க. ஆனால் ஒருபோதும் அது வரலாற்றில் இவையெல்லாம் என்றைக்கும் வென்றது இல்லை என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்கன்னா, இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றிங்க. நன்றி.